Zem TV சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2026 என்ன எலெக்ஷன் வரப்போகிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை எங்கேயாவது வெளில இருந்து வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். போகிறப்போ வந்து பார்த்து திடீர்னு ரோடு போடுவாங்க, திடீர்னு பள்ளம் தோண்டுவாங்க, திடீர்னு தோண்டின பள்ளத்தெல்லாம் மூடுவாங்க. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும்? ஆஹா, கவர்மெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் நம்மளை வந்து மண்டே கழுவ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2026 யார் வரப்போகிறா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு. எப்போவுமே திமுக அதிமுக இப்படி தான் ரெண்டுமே நடந்துகிட்ருக்கோம்ல. ஆனால் இப்போது டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி வந்திருக்கு. இந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் இப்போ டிவிகேவோட புதிதாக ஒரு கட்சி வந்து இணைய போகுது. அந்த கட்சி மட்டும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிவிகே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது என்ன கட்சி, யார் வந்து இணைய போகிறா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் யுவர் ஜெம் டிவி. எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்குது. உடனே எல்லா கட்சியிலேருந்தும் அந்தந்த வேலையை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரே நோக்கத்தோடு போயிட்டுருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இப்போ திமுகவை எப்படியாவது தோக்கடிச்சாகணும். அதாவது திமுக தான் இப்போ வந்து ஆட்சியில் இருக்காங்க. இப்போ திமுகவை எப்படியாவது தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு அதிமுக வந்து பரபரப்பான செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அதிமுகன்றது டோட்டலாக எல்லாமே பிரிஞ்சிருச்சுல, தனித்தனியாக இருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர் தனியாக இருக்கார், டிடிவி தினகரன் தனியாக இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர் தனியாக இருக்கார். இப்போ பழனிசாமி அவர்கள் தான் வந்து நிறைய பிரச்சாரங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா. இப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ எப்படியாவது திமுகவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் இப்போ வந்து மூப்பனார் அவரோட நிகழ்ச்சியில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அந்த என்டிஏ அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. கூட்டணிகள் யாருன்னா நம்மளோட தேசிய கட்சியான பாஜக, அப்புறம் வந்து மாமக, அதுக்கப்புறம் தேமுதிகவும் அதில் இருந்திருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்காகவா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்தது. ஆனால் எல்லாருமே வந்து இது கூட்டணிக்காகலாம் வரல, நாங்கள் நார்மலாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் விமர்சகர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு செயல் தான் அது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு காலையில் தான் வந்து சசிகலா அவர்கள் வந்து அவங்களோட எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவு விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அண்ணா முன்னேற்ற கழகத்தில் வந்து இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒன்று சேரணும், பிரிஞ்சு போன கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஏடிஎம்கே இவங்க வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, அவங்களுக்கு தொண்டர்கள் எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்தாங்க. அந்த கட்சி மட்டும் உடையாமல் இருந்தது அப்படின்னா இப்போல்லாம் யாராலையுமே ஆட்சியை பிடிச்சிருக்கவே முடியாது. நான் இன்னொன்று ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஏடிஎம்கேன்ற கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா டிவிகேன்ற கட்சி வந்து உள்ளே வந்திருக்குமா அப்படின்றதான் பெரிய கொஸ்டின் மார்க்கே. அதுதான் இப்படி இருந்தது அப்படின்னா வந்திருக்காது. இப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு ட்விட்டரில் போட்டதுக்கு அப்புறமும் எல்லாருமே வந்து அவ்வளோதான், ஏடிஎம்கே ஒன்று சேர போகுது, இதில் வந்து பாஜகவும் கூட்டணி வர போகிறாங்க அப்படின்றப்போ ஒரு பயங்கரமான ஒரு போர் நடக்க போகுது அதுதான் நினச்சோம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யார் அப்படின்னா, பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணியில் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்க. இது வந்து எதனால் விலக, ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸே வந்து டிஎம்கேவை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணது தான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஏன் விலகுனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி பார்க்கலாம். பன்னீர்செல்வம் பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து இந்த கட்சியில் வந்து ரொம்ப நாளாகவே இருக்கார். இடையில வந்து அம்மா அவர்கள் வந்து சிறைச்சாலைக்கு சென்றப்போ கூட இவங்க தான் வந்து சிஎம்மாக, அதாவது தற்காலிக சிஎம்மாக வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அம்மா அவர்கள் தவறினதுக்கு அப்புறம் சசிகலா அவர்கள் தான் இந்த கட்சியை வந்து முன்னாடி நடத்த போகிறாங்க அப்படின்னப்போ நிறைய ஆர்ப்பாட்டம் எல்லாமே பண்ணது யாருன்னு பார்த்தா பன்னீர்செல்வம் அவர்கள் தான். இவங்களுக்கு வந்து பேசிக்காக உள்ள எப்படி சொல்கிறது, இவர்களுக்கு வந்து முழுமையாக சப்போர்ட் கொடுத்தது யாருன்னா பாஜக. ஏன்னா பாஜகவும் ஏடிஎம்கேவும் கூட்டணியில் இருந்தப்போ ஃபுல்லாகவே இவர் வந்து பாஜகவில் தான் வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே இருந்தார், எல்லாரோடையும் கொஞ்சம் க்ளோஸாகவே இருந்திருக்காரு. கொஞ்சம் அந்த இடத்துல கான்டாக்ட் வந்து இவர் கொஞ்சம் அதிகம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஒன்று சேர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜக. இவங்க தான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சாங்க. அப்போயே வந்து இவருக்கு பன்னீர்செல்வம் அவருக்கு இபிஎஸோட நம்ம ஓபிஎஸ்க்கு வந்து கான்டாக்ட் வந்து அதிகம், அதாவது பாஜக மாநிலத்தில் வந்து கான்டாக்ட் வந்து அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஷ் ஆச்சு. இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு ஒரு கிளாஷ் ஆகி யார் வந்து ஏடிஎம்கேவை பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை
வந்தப்போ நம்மளோட பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. இந்த கேஸ் நடத்துகிறப்பவே அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா, நமக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும், பாஜக வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்கும், இதனாலே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தார். ஆனால் அவர் நம்பிக்கையில் எல்லாமே மண்ணள்ளி போட்ட மாதிரி வரிசையாக நடந்த எல்லாத்துலேயுமே அவர் தோத்துக்கிட்டு தான் இருந்தார். அதாவது கோர்ட்டில் நடந்த எல்லா கேஸ்லையுமே அவர் தோத்துக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறமா மெயின் ரீசன், அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கூட்டணியிலேருந்து விலகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாஜக வந்து நமக்கு வந்து பின்னணியாக இல்லை அப்படின்ற ஒரு மெயின் ரீசன். இதனால தான் அவர் வந்து அந்த கூட்டணியிலேருந்து விலகினாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க. தமிழகத்துக்கு வந்தப்போ பன்னீர்செல்வம் வந்து ஒரு தனியாக பர்சனலாக மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு வந்து அவர் வந்து கொடுக்கலையாமா. இதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு, இப்போ விலகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்போ நரேந்திர மோடி வந்து தமிழகத்துக்கு வராரோ, இவர் ஏர்போர்ட்டில் நின்று வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு 2 பேரும் ஒரு நல்ல ஒரு பாண்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்க்கணும்னு கேட்டதுக்கு கூட விடவே இல்லை. அப்படின்றதுனால தான் இவர் மெயின் காரணமாக வச்சு அந்த கோவத்தில் தான் இவர் கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி விலகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் பக்கம் ஒரு இதனால விலகிறேன் அப்படின்ற மாதிரி அவரே அஃபிஷியலாக சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தி ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து டிடிவி தினகரன் ஏன் விலகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர் வந்து ஒரு பதிவு ஒன்று விட்டுருக்காரு. என்ன பதிவு அப்படின்னா, இனிமேல் காத்திருந்து எந்த பிரயோஜனமே கிடையாது, இவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால தான் தனியாக கட்சி ஆரம்பித்து நாங்கள் அமமுகன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் இவங்க இன்னும் திருந்தலை, தப்பு பண்ணவங்க திருந்துவாங்கன்னு நினச்சோம், ஆனால் திருந்த மாட்டாங்க போல். இதனால் இந்த என்டிஏ ப்ராசஸ் வந்து நடக்காது. யார் அமித்ஷா போட்ட பிளான் தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்டிஏ அதாவது கூட்டணி வந்து அமித்ஷா போட்டது தான். அமித்ஷா போட்ட திட்டம் வந்து இனிமேல் இங்கே நடக்காது, அதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ விலகிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து இப்போ தனிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தனிச்சு நிற்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, கூட்டணியோட தான் நிற்கணும். இப்போ அவங்க டிஎம்கேவோட கூட்டணி போடுவாங்களா? வாய்ப்பு இல்லை. இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி போடுறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவங்க யாரோட கூட்டணி போடுவாங்க அப்படின்னு கேட்டப்போ வந்த பதில் தான் டிவிகே, அதாவது தமிழக வெற்றிக் கழகம். நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த இந்த டிவிகே என்ற கட்சியில் இவங்க இணைய போகிறதா ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இப்படி இவங்க டிவிகேயோட இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு இது ஒரு டிராபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ நடந்த லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் இவங்க 2 பேருமே சேர்ந்து வாங்கின ஓட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 28. அதாவது தென் தமிழகத்தில் கிட்டத்தட்ட இவங்க வந்து அவங்கள சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து இவங்க 2 பேருமே 28% எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். இவங்க 2 பேருக்கு மட்டுமே 28 கிடச்சிருக்கு அப்படின்னா. ஏன்னா இப்போ டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சைடு வந்து நிறைய எப்படி சொல்கிறது பார்ட்டிஸ், அதாவது இந்த கூட்டணின்றது நிறையா இருக்குது. அதனால் அவங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். இவங்க 2 பேருக்கு மட்டுமே 28% கிடச்சிருக்கு அப்படின்னா, அதுவும் தென் தமிழகத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். இந்த நேரத்தில் இவங்க டிவிக்கோட இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த முக்குலத்தோர் சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லார் ஓட்டுமே டிவிகே குழுவுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கூட்டணி வச்சா கண்டிப்பாக அந்த முக்குலத்தோரோட ஓட்டு எல்லாருமே இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த சப்போர்ட் எல்லாமே இவங்களுக்கு வந்துடும். இந்த 2 கட்சியும், அதாவது பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இவரோட இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியமாக இருக்கும். அத்தோட ஏடிஎம்கே அதோட ஒரு பெரிய ஒரு ட்ராப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அரசியலோட சாம்ராஜ்யமே இடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சாதான், இந்த எலெக்ஷனில் அவர் தோத்துட்டார் அப்படின்னா அவரோட சாம்ராஜ்யமே இடிஞ்சிரும் அப்படின்ற சொல்ல. ஏற்கனவே கட்சியிலேருந்து எல்லாருமே விலைக்கு போயிட்டு இருக்காங்க. சாம்ராஜ்யமே இடிஞ்சிரும் கன்ஃபார்மாக. இப்போது நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து சாத்தியமாகுமா? ஒருவேளை இந்த 2 கட்சியுமே டிவிகேக்கு போச்சு அப்படின்னா எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் 2026 யார் ஆட்சிக்கு வர போகிறா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிறத, நாட்டில் நடக்கிற, ஏன் நம்ம ஊரில் நடக்கிற விஷயத்த கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது ட்ரெண்டிங் விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஜெம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி நாங்கள் சொல்கிற ஒரு விஷயமும் ஒரு தகவலும் உங்களை தேடி வரும். அதனால் வேறு எதுவுமே பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். இதோட இந்த கண்டென்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் விஜய் அபிஷேக்.